நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராணியம்மா, நீ இரு ராணியம்மா. ஸ்ருதி, இது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குக்கா. நான் இப்ப வந்துடுறேன். ஹே அஜய்னா, கம் கம் வா. கேகே, உன்னோட மொபைல். தேங்க் யூ so much அஜய். கேகே, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என் சாட் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து கோயிங் ஃபார் a date. You know date? Sorry. Oh, that's great. But you know நான் ஏதாவது டிஃபரண்ட் கெட்டப்ல போக ட்ரை பண்றேன். மீன்ஸ் வெளிநாட்டு ரிட்டர்ன் டைப்ல போக கூடாது. வெளிநாட்டு ரிட்டர்ன் எனக்கு புரியல. ஓகே, என்னையா நீ? What I mean to say, அங்க இந்தியன் மாதிரி போகணும்னு சொல்றேன். As a hero like Tamil is my mother tongue. ஓகே 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 ஓகே. கேகே பிரதர், பிரில்லியன்ட் ஐடியா. ஆனா ஒரு வேலை பண்ண, குர்தா பைஜாமா போட்டுக்கோ. நீ நினைச்ச மாதிரி அப்படியே இருப்ப. அவ்வளவுதானா? ஓகே, டன் டன் டன். ஒருவேளை அந்த கரை ரத்த கரையா இருக்குமோ? ஆனா அப்ப ஷாம பார்க்கும்போது அவருக்கு எதுவும் அடிபட்ட மாதிரி தெரியலையே. ஏன் எனக்கு திரும்ப திரும்ப இப்படியே தோணுது? இதுக்கும் அஸ்வினுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு ஏன் தோணுது? அந்த அம்மன் கிட்ட நான் தானே உதவி கேட்டிருந்தேன். ஒருவேளை அவங்க தான் இதை பண்றாங்களா? ஆனா ஷாம் எப்படி இந்த மாதிரி பண்ணுவாரு? இப்ப நான் என்னதான் செய்யறது? அந்த ரத்தம் அஸ்வினோட தான் இல்லையான்னு. என்னங்க, நீங்க சாப்பிட வர போறீங்களா இல்லையா? தோ வரேன் ராணியம்மா. என்னோட மொபைல். சீக்கிரம் வாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது?
இதோ ராணியம்மா, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஸ்ருதி, என்ன? உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. உங்களுக்கு தான் போன் வருது, போய் எடுங்க. ஸ்ருதி, முதல்ல எனக்கு ஒரு உண்மையை சொல்லு. நீ எதுக்காக என்னோட ரூமுக்குள்ள வந்த? என்ன பார்த்ததும் எதுக்காக நீ இந்த மாதிரி பதற? இவ்வளவு நாளைக்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சேன். எனக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிறது சுத்தமா பிடிக்காது. என்ன சொல்லு? சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ் மேடம், நீங்க ஒரு சாம்பிள் கொடுத்தீங்களே, அது ரத்தம் தான். ரத்தமா? எனக்காக இன்னொரு வேலை உங்களால பண்ண முடியுமா? அந்த பிளட் எந்த குரூப்போடதுன்னு சொல்ல முடியுமா? இங்க பாருங்க, இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். ப்ளீஸ். ஓகே, அதுக்காக நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரி, நான் இங்கேயே வெயிட் பண்றேங்க. ம். அது எந்த குரூப்? ஓ நெகட்டிவ். ஓ நெகட்டிவா? ரொம்ப தேங்க்ஸ். என்னக்கா நீங்க இதையெல்லாம் பண்றீங்க? யார்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. ஏன் ஸ்ருதி, நீங்க கட்சி மாறிட்டீங்களா என்ன? என்ன? அது என்னன்னா, நீங்க வந்து பேசும்போது எனக்கு என்னமோ திடீர்னு சின்னாவே எதிரில வந்து நின்ன மாதிரி இருந்தது. என் வீட்டுக்காரர் இப்படிதான் கேட்பாரு. என்னாலே வேலை எல்லாம் செய்ய முடியும். நீங்க நல்லா தானே இருக்கீங்கக்கா? வயதுல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா இருக்குல்ல? இல்ல ஸ்ருதி, எல்லாம் நல்லா இருக்கு. யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அக்கா, நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பிளட் குரூப் ஒரே மாதிரி இல்லைன்னா அதால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? என்னாச்சு ஸ்ருதி, திடீர்னு ஏன் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, அது வந்து அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதோட எப்ப பிரச்சனை வரும் தெரியுமா? அம்மாவோட பிளட் குரூப் நெகட்டிவா இருந்து குழந்தை இது பாசிட்டிவா இருந்தாதான்.
அம்மா உங்க பிளட் குரூப் என்னக்கா? எந்த ஏபி பாசிட்டிவ். அப்புறம் மாமாவோடது? அவர்தான் ஏபி பாசிட்டிவ் தான். அதனாலதான் சொல்றேன், எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்னா அக்கா அஸ்வினோட பிளட் குரூப்பும் ஏபி பாசிட்டிவ் தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க 2 பேரும் அக்கா தம்பி இல்ல? அப்படியெல்லாம் இல்ல ஸ்ருதி. சின்னாவோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ். அது என்ன குரூப்? ஓ நெகட்டிவ். என்னாச்சு ஸ்ருதி? இல்ல ஒண்ணு இல்லக்கா, நீங்க சீக்கிரமா பாலை குடிங்க, இல்லைன்னா ஆறி போயிடும். அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுங்க. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, நீங்களும் அவங்க 2 பேர் மாதிரி ஆயிட்டு இருக்கீங்க. அஸ்வினோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவா? ஷாமோட ஷூல இருந்து எடுத்தது அந்த சாம்பிள் தானே? அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஷாம் தான்? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது. அது வேற யாரோட தான் இருக்கும். இல்ல, அது தெரியற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. சின்னாவோட பிளட் குரூப் ஓ நெகட்டிவ். அது என்ன குரூப்? ஓ நெகட்டிவ். இதுல நீங்க சின்ன கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட எல்லாம் உண்மையும் சொல்லிடுறேன். அதுவும் இல்லாம உங்களோட அஸ்வின் வேற இப்ப வீட்டுல இல்ல. அதான் அவர் இல்லாத குறைய நான் தீர்த்து வைக்கலாம்னு நினைச்சேன். கண்டிப்பா இது எல்லாத்தையும் அந்த ஷாம் தான் பண்ணிருக்கணும். ஸ்ருதி, போன் வேணும்னு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அஸ்வின் போன் பண்ணி பேசிடவா போறாரு? எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே பண்ணது நீங்க தானே? அந்த பேப்பர்ஸையும் நீங்க தான் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அஸ்வினை இப்படி கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறது நீங்க தானே? என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களோட ஷூல அஸ்வினோட ரத்தம் இருந்தது. அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இனிமே நீங்க என்கிட்ட இருந்து இப்ப கூட என்னால நம்ப முடியல. எப்படி நான் கிருஷ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்? இப்ப நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா? ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க? Tell me the answer, ஸ்ருதி. நீங்க எதுக்காக ஷாமோட ரூமுக்கு போனீங்க கிருஷ்? ஸ்ருதி, நான் அது வந்து மாமா கிட்ட இந்த 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 Dress வேர் பண்ண கேட்க போனேன். யா, no, that's not the point. ஸ்ருதி, நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? அத முதல்ல சொல்லுங்க. What's going here? ஸ்ருதி, வாவினை பத்தி சொன்னது உண்மையா? Tell me the truth. நீங்க அங்க வந்து பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டேன். ஆனா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஆமா கிருஷ், நீங்க சொல்றது உண்மைதான். அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஸ்ருதி ப்ளீஸ், நான் உங்களை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, அதை ரொம்ப நைஸாவும் வயசாவும் பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது ஸ்ருதி. நோ வே. ஸ்ருதி, நீங்க வாவினோட கிட்னாப்ப பத்தி எதையோ பேசுனீங்க. அது என்னது? அது வந்து
அது வந்து இல்ல நான் நான் நல்லா கேட்டேன். டோன்ட் சேஞ்ச் த டாபிக், ஓகே? அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்ருதி, just tell me the truth, please. What happened to Vavan? அவன் எங்க இருக்கா? ஸ்ருதி, நீங்க ப்ளீஸ் என்கிட்ட எல்லா உண்மையை சொல்லிடுங்க. Otherwise I நான் will. உண்மையைதான் சொல்றேன். அஸ்வினை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க. ஆமா, அவரை கிட்னாப் பண்ணிருக்காங்க. இந்த விஷயத்தை ஷாம் தான் பண்ணிருக்காருன்னு என்னால சொல்ல முடியும். ஷாம் மாமாவா? பட் ஆனா இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. It's just not possible. தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்ல போனா இதுதான் உண்மை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாம் மாமாவா? என்னால நம்ப முடியல. எங்க எல்லாருக்கும் ஷாம் மாமாவை பத்தி நல்லா தெரியும். He's not like that person. He's a very good guy. ரொம்ப மோசமான ஆளு. ரொம்ப ரொம்ப மோசமான ஆளு. அவர் ஏன் இதெல்லாம் பண்றாருன்னு எனக்கு தெரியும். என்ன பேப்பர் சுத்தி அது? நீங்க எதுக்காக அதை அவருக்காக செஞ்சீங்க? அப்புறம் வாவினோட சைன் ஏன்? Why done this job? ஏன்னா நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணங்கிறது இப்ப விடுங்க. எனக்கு அப்ப வேற வழி இல்ல. ஆனா இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பேப்பர்ஸ் நான் ஷாம் கிட்ட கொடுக்கல. அந்த பேப்பர்ஸ் நான் ஒளிச்சு வச்சேன். ஆனா எப்படி அது ஷாம் கைக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியல. அஸ்வின் இங்க இருந்தப்போ எப்பவுமே நீங்க இந்த பேப்பர்ஸ் பத்தி மட்டும் தான் பேசுவீங்க. ஆனா இப்ப என்னாச்சு? அது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த பேப்பர்ஸையே நான் சரி பண்ணிட்டேன். அஸ்வின் உயிரோட இருக்கான். அவன் உயிரோடவே இருக்கணும்னா அதுக்கு நீ ரொம்ப அமைதியா இருந்தாகணும். இப்போவே உனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நடந்தது ஒன்றும் சாதாரணமான ஆக்சிடென்ட் இல்லை. அடுத்த ஆக்சிடென்ட்ல இருந்து நீங்க அவ்வளோ ஈஸியா தப்பிச்சிட முடியாது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஷூஸ் இதே நான் ஷாம் மாமா கிட்ட தான் பாரோ பண்ணிருக்கேன். ஐயோ கிருஷ், இந்த ஷூஸ்ல தான் அந்த ரத்தக்கரை இருந்தது. ரத்தக்கரையா? பிளட்? பாத்தீங்களா, இதுல இருக்கிற ரத்தக்கரை எடுத்துட்டு போய் தான் நான் டெஸ்ட் பண்ணேன். இந்த ரத்தத்தோட பிளட் குரூப்பும் அஸ்வினோட பிளட் குரூப்பும் ஒண்ணு. அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இது கண்டிப்பா. ஸ்ருதி, முதல்ல நீங்க உட்காருங்க. இங்க பாருங்க ஸ்ருதி, இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். போன்ல நடந்த விஷயங்களை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க வாவினை பார்த்தது, அப்புறம் வாவின் கிட்னாப், இதெல்லாம் உண்மைங்கிறது நானும் ஒத்துக்கிறேன். இல்ல 100% ஒத்துக்கிறேன். இப்படிதான் நடந்திருக்கு. ஆனா ஸ்ருதி, இதுக்கும் இந்த விஷயத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? ஷாம் மாமாக்கு இதோட என்ன சம்மந்தம்? ஸ்ருதி, நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த பிளட் குரூப் சேமா இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு அர்த்தம் பாவினோட ரத்தம் இல்லையே. அது பாவினோட ரத்தம் தான் நம்ம எப்படி நினைக்கிறது? நீங்களே கொஞ்சம் யோசிங்க. நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. நான் எதையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். இது இன்னைக்கு ஆரம்பிச்சது கிடையாது. எல்லாரையும் ஏமாத்துறது அவரோட பழக்கம். ஆரம்பத்துல இருந்தே அவர் அப்படிதான், என்னைக்கும் அப்படிதான் இருப்பாரு. ஆனா ஸ்ருதி, நீங்க எப்படி இந்த விஷயத்தை இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஷாம் மாமா தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பண்ணாருன்னு எப்படி சொல்றீங்க? நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல கிருஷ், அந்த பேப்பர்ஸ்ல சைன் வாங்குனது, அப்புறம் இந்த ஷூல ரத்தம், அப்புறம் விடுங்க, நான் சொல்றது எல்லாம் விடுங்க. ஆனா இதை ஷாம் தான் பண்ணிருக்காருன்னு எனக்கு தெரியும். நீங்க இதை ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, என்ன விட்டுருங்க. நீங்க தானே சொன்னீங்க கிருஷ், என்ன உங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும், நான் போய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க சொன்னீங்கல்ல.
அதனால நான் சொல்ற உண்மையை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே பண்ணது அந்த ஷாம் தான். நான் சொல்றது ஏன் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்க ஷாம் அம்மாவை பார்த்த மாதிரி நீங்க யாரும் அவரை பார்க்கல. இப்ப கூட உங்களுக்கு நம்பிக்கை வரல. இதெல்லாம் பொய்ன்னு தானே நினைக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல, நான் அப்படிலாம் நினைக்கல ஸ்ருதி. விடுங்க கிரிஷ். நான் சொல்றதை நீங்க நம்பலங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அப்போ ஒரு வேலை பண்ணுங்க. அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிடும். இது எல்லாம் பண்ணது ஷாமா இல்லையான்னு தெரிஞ்சிடும்.